வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் பிரியாணி. அதுக்கு வந்து சோயா சங்க்ஸும் அப்புறம் பட்டர் பீன்ஸும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பட்டர் பீன்ஸை கொஞ்சம் ஒரு வேக்காடு கொடுத்து எடுத்து வச்சுட்டேன், உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் சோயா சங்க்ஸுக்கு அதை சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சி எடுத்து அது தயிர் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது பிரட்டி ஊற வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் 2 உலக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன், அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கோல்டு வின்னர் எண்ணெய் தேவையான அளவு, சக்தி கரம் மசாலா தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, உப்பு, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நெய், பச்சை மிளகா. வாங்க போய் வீடியோக்குள்ள. இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், அடுத்து பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். தக்காளி, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மல்லித்தலை, புதினாத்தலை, நம்ம ஊற வச்சுருக்க சோயா சங்க்ஸு, பட்டர் பீன்ஸு இதையும் போட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். கரம் மசாலா, இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கலாம். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட்டு போடாமல் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். வெயிட்டு போடாமல் சும்மா மூடி வச்சுருக்கேன். தீயை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆக விட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். வெயிட்டை போட்டு தம் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெயிட்டு போட்டுடலாம். வெயிட்டை போட்டுட்டு இப்போ இங்கிட்டு தோசைக்கல்ல காய வச்சுருக்கேன். இந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. தீயை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதை இன்னொரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டு இப்போ எடுத்து காமிக்கிறேன். பிரியாணி தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் 20 நிமிஷம் கழித்து நம்ம தம் விசில் அடங்கினோன்னு இப்போ எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய சோயா சங்க்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கூட பட்டர் பீன்ஸும் சேர்த்து போட்டிருக்கேன். அதனால் இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.